லெப்பர்ட் சைட்டிங், டைகர் சைட்டிங் ரெண்டுமே கிடைச்சது. வைல்ட் டாக் இருக்கு. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் நண்பன் ஹவுரிதம் எக்ஸ்ப்ளோர். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அடர்ந்த காடுகளும் வனவிலங்குகளும் நிறைந்த கபினிக்கு தான். ஆமாங்க, நம்ம போன கபினி சஃபாரி வீடியோவோட 2வது 3வது பாகம் தான் இந்த ஒரே வீடியோவில் நான் சேர்த்து கோர்வையாக கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவில் கபினி சஃபாரிக்கு எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகலாம், எங்கே தங்கலாம், எங்கே சாப்பிடலான்னு எல்லாத்தையும் தெளிவாக காட்ட போகிறேன். புலி, சிறுத்தை, கூட்டமாக யானை, சென்னாய், இந்திய காட்டு எருமைகள், சாம்பார் மானுங்கன்னு எல்லா வனவிலங்குகளையும் ஒரே சஃபாரிலே பார்க்குற பாக்கியமாக கிடச்சிது. வாங்க இந்த அருமையான பயணத்தை இப்போவே ஆரம்பிக்கலாம். ஏன் கூட இந்த த்ரில்லிங்கான கபினி சஃபாரிக்கு உடனடியாக கூட்டிகிட்டு போகிறேன். வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹவுரிதம் எக்ஸ்ப்ளோர். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிடுங்க. நாம போட போகிற மற்ற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. மதியானம் 2 மணி ஆகுதுங்க. 3 மணிக்கு சஃபாரி இருக்குது நாகர்கோவிலில் தமனகட்டா கேட்டில். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும் இங்கே போய் ரீச் ஆகுது. ஏன்னா 12 கிலோமீட்டர்ஸ் அது இங்கேருந்து. இது 3 hours சஃபாரி தான் புக் பண்ணியிருக்கேன், 3 to 6. நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டைகர் சைட்டிங்கோ லெப்பர்ட் சைட்டிங்கில் பியர் இதெல்லாம் கிடைக்குதா பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இப்போ கபினிக்கு பிளான் பண்ணோம்னா எப்படி பிளான் பண்ணோம், எங்கே வந்து ஸ்டே பண்ணோங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப பட்ஜெட்லேயே முடிக்கலாம். நம்ம போய் ஜேஆர்எல்ல போய் ஸ்டே பண்ணணும்னு அவசியம் இருக்காது. கபினி சஃபாரியில பொதுவா எங்க வந்து தங்கலாம் அப்படின்ற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த கேள்வி எனக்குமே இருந்தது. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதுக்கு பக்கத்துல ஹேண்ட் போஸ்ட்னு ஒரு இடம் இருக்கிறது தெரிஞ்சது. சென்னையில இருந்து ஹேண்ட் போஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 530 கிலோமீட்டர் வருதுங்க. சென்னை டு கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரி டு பெங்களூர், பெங்களூர் டு மைசூர் அண்ட் மைசூர் டு ஹேண்ட் போஸ்ட். இதுதான் ரூட்டுங்க. அந்த ஹேண்ட் போஸ்ட்லயே சில லாட்ஜஸ் எல்லாம் இருந்ததுங்க. அதுல நான் தங்கி இருந்தது இந்த கபினி லாட்ஜ். உண்மையிலேயே சொன்னா பெரிய ரூம்ஸ் தான். நம்ம ஒரு 4 பேர் கூட ஸ்டே பண்ணலாம். இதோட ரெண்ட் பாத்தீங்கன்னா 1300 ரூபாய்க்கு கிட்ட வந்ததுங்க ஒரு நாளைக்கு. சோ நான் 2 நைட் ஸ்டே பண்ணிருந்தேன். இது ஹேண்ட் போஸ்ட் மெயின்லயே இருக்கு. நீங்க பஸ்ல வந்தாலுமே இந்த இடம் ரீச் பண்றது உங்களுக்கு ஈஸி தான். நான் தங்கி இருந்தது நான் ஏசி ரூம் தான். ஏசி ரூம்ஸுமே அவைலபிள் இருக்கு. பிரைஸ்ல அப்பப்ப பிளக்சுவேஷன்ஸ் இருக்குங்க. நான் அகோடால தான் புக் பண்ணிட்டு போனேன். ஓனரோட கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தங்கணும்ன்ற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேசிக் ஃபெசிலிட்டிஸ் தான் இருந்தது. ஆனா கிளீன் அண்ட் நீட்டாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ரூம் உண்மையிலேயே நல்லா இருந்ததுங்க. உங்களுக்கு கொஞ்சம் பிரீமியமா வேணும்னா பக்கத்துல சில பிரீமியம் ஆப்ஷன்ஸுமே இருக்கு. நீங்க வேணும்னா அங்கேயுமே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராயல் இன்னும் ஒரு ஸ்டே இருக்கு. பெர் டேக்கு 3200 சார்ஜ் பண்ணாங்க ஏசி ரூம். நான் அதனால அந்த ஆப்ஷனை வேணான்ட்டு நான் விட்டுட்டேன். டைனிங் ஃபெசிலிட்டிஸ் இங்க நிறையவே இருக்குங்க. வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு, இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு, எவர் கிரீன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. நாங்க சாப்பிட்டதுலாம் எவர் கிரீன் தான். ரொம்ப பட்ஜெட் ஆப்ஷனாவே இருந்தது. இந்தியன்ல ஒரு நாள் ட்ரை பண்ணோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்ததுங்க. அதனால நான் திரும்பி எவர் கிரீனுக்கு மூவ் ஆயிட்டேன். அது இல்லாம இந்த கட்டிக்குளம் ரோட்லயே சில ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. கேரளா ரெஸ்டாரண்ட் நல்ல டீசென்டான ஃபுட்டே ப்ரொவைட் பண்ணாங்க. அங்கேயுமே சாப்பிட்டு ட்ரை பண்ணோம், நல்லா தான் இருந்ததுங்க. ஸோ ஃபுட் அவைலபிலிட்டி, நல்ல பட்ஜெட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த சஃபாரி டெர்மினல் ஹேண்ட் போஸ்ட்ல இருந்து பாவலி கட்டிக்குளம் கேரளாக்கு போற இந்த ரோட்ல தான் இருக்கு. ஸோ இங்க இருந்து போயிட்டு வரதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் வருதுங்க ஒன் வே சஃபாரி டெர்மினலுக்கு. அது ஒரு 20 நிமிஷத்துல நம்ம போய் ரீச் பண்ணிட முடியும். சஃபாரிக்கான டிக்கெட் கவுண்டர் இதுதான். நீங்க ஆஃப்லைன்ல புக் பண்ணாலும் ஆன்லைன்ல புக் பண்ணாலும் இங்க வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தா ரெசிப்டை இங்க காமிச்சு உங்களோட சீட் நம்பரை அலோகேட் பண்ணிட்டு போயிடலாம். வண்டி நம்பர் முதற்கொண்டு. குறிப்பா ஒரு ½ an hourக்கு முன்னாடி வந்துருங்க. அப்பதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ்ல முன்ன இருக்க சீட்டுங்க கிடைக்கும். 3 o'clock சஃபாரிங்க. எப்ப முடியுங்க? 6 o'clock முடியுங்க. இவங்க சொல்றான், எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஷார்ப்பா 3 மணிக்கு நம்ம செகண்ட் சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாகர்ஹோலே உள்ள நுழைஞ்சிட்டோம். நம்ம போன 2 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சத்தியமங்கலம் வழியாக நாகர்ஹோலே ரிசர்வ் ஃபாரஸ்ட்க்கு வந்து ஸ்டே பண்ணி காலையில் ஃபர்ஸ்ட் சஃபாரி போயிருப்போம். நிறைய யானைகளோட சைட்டிங்ஸும் நிறைய மானுங்க மயிலுங்களோட சைட்டிங் கிடச்சிது. காட்டு பன்றிங்களையுமே பார்த்தோம். பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போன போல் புலி, சிறுத்தை இதெல்லாம் கிடைக்கல.
நாம தொடர்ந்து 3 சஃபாரி புக் பண்ணி வச்சிருந்தோம். நாகர்ஹோலையில பொதுவா 3 சஃபாரி கேட் இருக்கு. காகனகோட்டை, வீரஹோசனஹள்ளி, நானாச்சி, இது போல 3 கேட்டுங்க இருக்குங்க. இது வழியா தான் நாகர்ஹோலை சஃபாரிய நாம வர முடியும். காகனகோட்டை கேட்ல இருந்து தான் நம்ம சஃபாரிக்கு போறோம். இது ரொம்பவே ஃபேமஸான சஃபாரிங்க. ஒரு காலவர் தான் ஆச்சு. அதுக்குள்ள டிரைவருக்கு எப்பவும் போல ஒரு கம்யூனிகேஷன் வந்தது. ஒரு இடத்துல அலாம் கால்ஸ் கேட்டுட்டு இருக்கிறதா, ஜிப்சி வெஹிக்கிள்ஸ்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் மெசேஜ் வந்திருக்கு. அதை நோக்கி ஒரு சரன்னு போக ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். மான்களோட அலாரம் கால்ஸ் கேட்க ஆரம்பிச்சுது. உங்களுக்கே கிளீனா இதுல கேக்குது பாருங்க. நான் என்னவோ கொஞ்ச நேரத்தில் புளியோ சிறுத்தையோ இந்த பக்கம் எகிரி குதிச்சு வந்து அந்த மானுங்களை வேட்டையாட போகுது அப்படின்னு த்ரில்லிங்காக பார்த்துட்டு இருந்தேன். அது போல் எந்த சீனும் அங்கே நடக்கலை. ஒரு காலவர் வெயிட் பண்ணிவிட்டு எதுவும் வரலன்னு அலாம் கால்ஸ் நின்னதுனால கிளம்பிட்டோம். இந்த மான் கூட்டம் காலையில் நாங்கள் ஃபஸ்ட்டு சஃபாரி வந்தப்பையும் இதே இடத்துல இருந்தது. இப்போ வரைக்கும் இங்கேயே தான் இருக்குது. இதை பார்த்துட்டு அப்படி போகிற வழியில் மற்ற ஜீப் டிரைவர்ஸ்கிட்டையுமே நம்ம டிரைவருங்க விசாரிச்சுட்டு போகிறாங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. நாம சஃபாரி போன இந்த கேண்டர் வண்டியை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். பார்க்கறதுக்கு ஏதுவா நல்ல பெரிய பெரிய விசாலமான ஜன்னலுங்க, ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருந்தால் கூட தாராளமாக உள்ள வண்டிக்குள்ளே உட்காந்து சேஃபாக ஃபோட்டோஸ் எடுக்க முடியும், இல்லை வீடியோஸ் எடுக்க முடியும். அது போல் நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. செம்ம கம்ஃபர்ட்டுங்க. உள்ளே உட்காந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா பக்கமும் வியூஸ் கவர் ஆகுதுங்க. எல்லா பக்கமுமே நமக்கு பார்க்க முடியும். குறிப்பாக மேலேயே இருந்தால் கூட மேலேயுமே நம்மளால் பார்க்க முடியும். ஒரு இடத்துல நம்ம டிரைவர் மாறினாரு. அவர் மாறின அப்புறம் ரொம்ப சரன்னு வண்டியை எடுத்துட்டு ஃபாஸ்டா வேற எங்கேயோ போனாரு. நடுவுல கட்டிக்குளம் ஹைவே எல்லாம் வந்ததுங்க. இந்த வழியெல்லாம் போனாரு. எங்கேயுமே அனிமல் சைட்டிங் நமக்கு கிடைக்கவே இல்லைங்க 2வது சஃபாரியில. இதை தேடி பிடிச்சே ஆகணும்னு இவர் போயிட்டு கபினி ரிசர்வாயரோட பக்கமா போனாருங்க. அப்பதான் பார்த்தா தெரியுது நிறைய மான் கூட்டங்களும் நிறைய யானைங்க கூட்டமா ரிசர்வாயர் ஓரத்துல தாங்க இருந்திருக்கு. அதனாலதான் காட்டுக்குள்ள மோஸ்ட்லி காலியா இருக்கிற போலவே ஒரு தோற்றத்துல இருக்குங்க. மங்கி இருக்கு. எங்கேயுமே எலிஃபண்ட் இருக்கு. நிறைய இருக்கு வரையும். பாரு எவ்வளவு எலிஃபண்ட் பாரு. நடந்து போய் பாருடா. ஆட்டி விட்டீங்கன்னா உனக்கு 1 2 3 4 5 6 7 படுத்துட்டு இருக்கு. நிறைய ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு.
மிக்ஸி கொடுத்தா பிடிங்கிடா. அந்த சைடும் ஃபுல்லா யானை இருக்கு. ஏண்டா யானை சாமி? பாரு இவங்களும் எல்லா வாட்டர் சோர்ஸ்லையும் தேடிட்டே வராங்க. பெருசாக எதுவும் பார்க்க முடியல. தூரத்தில் நம்ம பார்த்த கூட்டமான யானைங்க தான் இப்போதைக்கு நமக்கு பார்த்த பெரிய சைட்டிங். அப்படி வந்துட்டே இருக்கும்போது ஒரு வாட்டர் ஹோல் பக்கத்தில் சாம்பா டியர் கால்ஸ் கேட்குதுன்ட்டு டிரைவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அங்கே ஏற்கனவே சில வண்டிங்களும் நின்றுட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் 5:10 ஆயிடுச்சு டைமு. இன்னும் ஒரு 40 நிமிஷத்தில் ஆல்மோஸ்ட் சஃபாரி முடிஞ்சிடும். என்னடா இது ஒன்றும் பெருசாக பார்க்கலேன்னும் போது சாம்பா டியர் கால்ஸ் கேட்குதுன்ட்டு டிரைவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சாம்பா டியரோட கால் எப்படி இருக்குங்கிற அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது. கூடவே ஸ்பாட்டட் டியர் கால்ஸுமே தூரத்தில் கேட்குது. இதில் எது சாம்பார் டியரோட கால்னு அப்போதைக்கு எனக்கு அனலைஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கும் தெரிஞ்சுது. சாம்பார் டியர் கால் இருக்கு. சாம்பார் டியர் கத்துது. புலி இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற போல தான் டிரைவருமே சொன்னார். நாமளும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். நாமளும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். புலி கிட்ட வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. சைட்டிங் எதுவும் கிடைக்கல. அதனால கிளம்பிட்டோம். டிசப்பாயின்மெண்ட்டாகவே ஆயிடுச்சு. வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடிட்டே இருக்கும்போது தான் இந்த யானை கூட்டத்தோட சைட்டிங் நமக்கு கிடைச்சது. மூணு இருக்குடா, பின்னாடி ஒன்று இருக்குடா. மூணு பின்னாடி ஒன்று இருக்கு. பின்னாடி டஸ்கர்ரா, பின்னாடி பாடுறா பாய் எலிஃபன்ட், பின்னாடி பாய் எலிஃபன்ட். அதை பாரு, அது பாரு. விட்டு பேஞ்சு வந்துச்சு.
இதை பார்த்துட்டு சஃபாரியை முடிச்சுக்கிட்டு நாம் வந்துட்டோம். நான் எடுத்தது 3 சஃபாரி. அதில் முதல் 2 சஃபாரியில் நமக்கு அனிமல் சைட்டிங் கிடைச்சாலுமே புலி கிட்ட வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. அது எல்லாத்துக்கும் வட்டியை முதலுமா சேர்ந்து கொடுக்குறா போல. நாகர்ஹோலையில் என்னுடைய கடைசி 3வது சஃபாரியில் புலி, சிறுத்தை, சென்னாய், காட்டு மாடுங்க இப்படி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒரே சஃபாரிலேயே பார்த்துட்டேன். குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு 3வது சஃபாரி கபினியில் போக போகிறோம். நம்ம கபினிக்கு வந்த 2வது நாள். இன்னைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் 6:30 சஃபாரி புக் பண்ணியிருக்கோம். நேற்று 2 சஃபாரி போனோம். 6 o'clock ஒரு சஃபாரியும், ஆஃப்டர்நூன் 3 o'clock ஒரு சஃபாரியும். டைகரோட சைட்டிங்க கிடைக்கல. பட் டைகருக்கான அலாரம் கால்ஸ்லாம் அங்கங்கே கேட்டுச்சு. நமக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் மூவ்மெண்ட் இல்லாததுனால மூவ்மெண்ட் இல்லைன்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இன்னிய சஃபாரி இது நமக்கு லாஸ்ட் சஃபாரி கபினியில் இந்த புக்கிங்ல. ஸோ we will wait and watch. சஃபாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சஃபாரி டெர்மினல்லையே ஒரு சின்ன டீ அண்ட் ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்குது. அங்கே காலையிலேயே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸ்நாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம் சஃபாரியில். ஆனால் குப்பை எதுவும் போட்டுறாமல் எடுத்துகிட்டு வாங்க. அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. மானியே காமிக்கிறேன், கோச்சிக்காதீங்க. எங்களுக்கே அதுதான் கிடைக்குது. நமக்கு இந்த சஃபாரிக்கு அமைஞ்சது இந்த பழைய வேன் மாதிரி தான். நாம் இதுக்கு முன்னே போன கேண்டர் வேன் மாதிரிலாம் இது இல்லை. ஜன்னல்லாம் க்ளோஸ்டு டைப்பில் தான் இருக்குங்க. பட் இருந்தாலும் நமக்கு வேறு வழி இல்லை, இதில் தான் போகிறோம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. முடிஞ்சால் 3 hour சஃபாரியே புக் பண்ணிவிடுங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இங்கே சஃபாரி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியோ புக் பண்ணுறதுக்கு முன்னாடியோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 3 மணி நேரம் சஃபாரி புக் பண்ணிங்கன்னா பெரியவங்களுக்கு 865 ரூபாவும் குழந்தைங்களுக்கு 440 ரூபாவும் வசூல் பண்ணுவாங்க 5 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தா. இதே 2.5 மணி நேரம் சஃபாரி புக் பண்ணிங்கன்னா பெரியவங்களுக்கு 610 ரூபாவும் குழந்தைங்களுக்கு 310 ரூபாவும் வசூல் பண்ணுவாங்க. முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், வீக்கெண்ட்ஸ்லையும் ஹாலிடேஸ்லையும் 1.5 மணி நேரத்துக்கு மட்டும் தான் சஃபாரி ஆப்ரேட் பண்ணுவாங்க. காலையில் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும், 2வது ஸ்லாட்டு 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், மதியானத்தில் 3லேருந்து 4:30 மணி வரைக்கும், அப்புறம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு ஸ்லாட். இதுக்கு அவங்க வசூல் பண்ற கட்டணம் பார்த்தீங்கன்னா 460 ரூபாய் பெரியவங்களுக்கும், சின்னவங்களுக்கு 235 ரூபாய் வசூல் பண்றாங்க. நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ½ an hour முன்னாடியே வந்துருங்க. ஆஃப்லைன்ல புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துருங்க. ஏன்னா டிமாண்ட் கொஞ்சம் நிறையவே இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது நான் போனப்போ. தென்னிந்திய காட்டுப்பகுதிகளில் சும்மா ஹைவேஸில் போனாலே இந்த இந்தியன் கார் அப்படின்னு சொல்கிற நம்ம காட்டு மாடுங்களை பார்க்க முடியும். இங்கே 2 சஃபாரிலையுமே நம்மளால் இதை ஸ்பாட் பண்ண முடியல எங்கேயுமே. 3rd சஃபாரியில் கிடச்சிதுங்க. கொஞ்ச நேரம் இதை பார்த்துட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறோம். இங்கே ஏதாச்சும் அனிமல் சைட்டிங் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த வாட்டர் ஹோலில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் எதுவும் இங்கே வரல. கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் அவருக்கு வந்ததுங்க. ஆனால் அவங்க பேசும்போதே எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு. லெப்பர்ட் சைட்டிங் இருக்குங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. அப்போ வண்டியை எடுத்தவர் தான் சும்மா ஃபாஸ்ட்டாக பறந்தார். போனால் ஒரே ஒரு ஜிப்சி மட்டும் வெயிட் பண்ணியிருந்தது. வேறு எந்த வண்டிங்களுமே அக்கம் பக்கத்தில் இல்லை. எங்கன்னு பார்த்தா மரத்து மேலே ஒய்யாரமாக ஒரு சிறுத்தை. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அவ்வளவு உயரமான மரத்தில் அவ்வளவு ஹைட்டில் நல்லா ஒரு நிம்மதியான ரெஸ்ட்டுங்க. செமையாக இருந்தது அந்த ஃபீலு. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது தான் பிகினிங்கில். அதை எப்படி தான் ஸ்பாட் பண்ணாங்கங்கிறது இன்ன வரைக்கும் ஆச்சரியம். ஏன்னா நல்ல ஒரு மிஸ்ட்டு, க்ளவுடியாக இருந்தது அந்த இடமே. அந்த பனிமூட்டமான அந்த ஒரு வெள்ளை புகைக்குள்ளே எப்படி தான் இந்த சிறுத்தையை ஸ்பாட் பண்ணாங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியம். ಇದೆ ನೋಡಿ ಲೆಪರ್ಡ್ ಕಾಣಿಸ್ತಾ.
வண்டி டிரைவர் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் காமிச்சாரு. ஆனா சிறுத்தைய ஸ்பாட் பண்ணதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சுங்க. என் மொபைல வாங்கி ஜூம்லாம் பண்ணி ரெக்கார்ட்லாம் எடுத்து காமிச்சாரு. பட் ஸ்டில் எனக்கு அது எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ண அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அவ்வளவு மிஸ்டா இருந்ததுங்க. அந்த இடத்துல அந்த சிறுத்தைய ஸ்பாட் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னு தெரியல. அந்த ஜீப் ஆபரேட்டரா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா சரியான கழுகு பார்வங்க அவங்களுக்கு. मुझे तो दिख गया भैया किधर है? நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். டைகர் தான் பார்க்கணும். மூவ் ஆகுறான். இறங்க போதுறான். பிரதர் மூவ்மெண்ட். வேனை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி வேற வேற ஆங்கிள் வச்சு பார்த்தோம். வெள்ளை பண்ணி திரை விலகுனா போல கொஞ்சம் கொஞ்சமா அப்படி விலகுன அப்புறம் சிறுத்தையோட முழு தரிசனம் அழகா கிடைச்சதுங்க. வைல்ட் டாக் கீழே கீழே வைல்ட் டாக் இருக்கு. கீழே மான் கூட்டம் நுழைஞ்ச மாதிரி இருந்தது. மேல சிறுத்தை இருக்கு, கீழே என்ன மானுன்னு பார்த்தேன். ஆனா அது மான் இல்லைங்க, சென்னாய் கூட்டம். சென்னாயை காட்டுல இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். ரொம்பவே பூரிப்பா இருந்தது. உள்ள போயிடுச்சு. வைல்ட் டாக் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அரிதா கிடைக்கிற சிறுத்தை, சென்னாய், இது ரெண்டுமே ஒரே இடத்துல ஸ்பாட் பண்ணது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அந்த சிறுத்தை இருக்க மரத்திலேயே அதோட கண்பார்வையிலேயே நிறைய லங்கூர் குரங்குகளும் இருந்தது. அதுவுமே என்ன ஆச்சரியப்படுத்துச்சு. வேற வேற ஆங்கிள் நின்று அந்த சிறுத்தையை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துக்கு அங்கேயே தான் நின்று இருந்திருப்போங்க. சிறுத்தையும் அங்கேயே மேலே எந்திரிச்சு நடந்து மூமெண்ட்லாம் கொடுத்துச்சு. ஆனா மரத்தை விட்டு கீழே இறங்கல. நாங்களும் ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு கிளம்பிட்டோம். ஆனா கிளம்பும் போது எங்களுக்கு தெரியாது இதே சஃபாரியில அடுத்து புலியுமே பார்க்க போறோம் அப்படின்ட்டு. அந்த எந்த ஒரு எண்ணமே இல்லாம சிறுத்தையை பார்த்த சாட்டிஸ்பாக்சன்லயே நாங்க போயிட்டு இருந்தோம். ये दिख रहा है बड़ा पेड़ वाला। लेपर्ड दिख गया। लेपर्ड दिखा ऐसे खुले आंख में दिख रहा है देखो। दिख गया। The wild dog still there? No, can't see, right? It was actually into the bushes. சிறுத்தையை பார்த்து கொஞ்சம் தூரம் வந்து ஒரு வாஷ்ரூம் பிரேக் விட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் சஃபாரி வீடியோலயே சொன்ன போல உண்மையிலேயே வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி க்ளீனாக இருந்ததுங்க. ஆனால் இது நம்ம கல்பேட்டா போகிற ரோடு மேலேயே இருந்தது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் யாருமே அங்கே இருக்க செக் போஸ்ட்டுங்களை தாண்டி காட்டுப்பாதைகளில் போயிடக்கூடாதுங்க. நாம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஹைவேலேருந்து இறங்கி மறுபடியும் காட்டுப்பாதைக்குள்ளே போனாங்க. ஒரு இடத்துல டேரோட அலாம் கால்ஸ் கேட்குதுன்ட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம். சார் சைலண்டா கிரி சார். Keep silence. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்போம். கால்ஸ் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தது. செம்ம நம்பிக்கையோட ஒரு மாதிரி த்ரில்லாக திகிலாக தான் இருந்தது. ஏன்னா கால்ஸ் நல்லா சத்தமாக கேட்டுச்சிங்க மற்ற இடத்த விட. ஏதோ இருக்கு பக்கத்தில் வரப்போகுதுரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். இந்த சாம்பார் டியரை கவனிச்சிங்கன்னா தெரியும் எவ்வளோ அலர்ட்டாக நடக்குது பாருங்கள். நாமளும் ஏதோ இருக்குதுன்னு மற்ற மானுங்களாம் உன்னிப்பாக ஏதோ ஒரு டைரெக்ஷனில் பார்க்கவோ நாமளும் அந்த டைரெக்ஷனில் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அலர்ட் நின்றுடுச்சு. ஏதோ வருது பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு ஃபர்தராக போயிட்டே இருக்கும்போது தான் மறுபடியும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது, புலி சைட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. எடுத்தாரு பாருங்க ஸ்பீடு, நல்லா கப 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 கபன்னு எடுத்துகிட்டு போனாருங்க. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஏக்கம்,
என்னடா ஒரே நாள்ல சிறுத்தை புலி சம்மடா, இந்த 2 சஃபாரியில கிடைக்காத எல்லா சைட்டிங்கும் இந்த ஒரு சஃபாரிலேயே ஒட்டு மொத்தமா கிடைச்சிது. பயங்கர ஆனந்தமா பூரிப்பா இருந்ததுங்க. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணேன். அந்த புலியோட சைட்டிங் எப்படி கிடைச்சதுன்னு இங்க நீங்களே பாருங்க. எல்லாரையும் வர வச்சிருக்காங்க. அதனால வெயிட் பண்ணுறேன். ಬಂದ ಮೂವ್ಮೆಂಟ್ ಆಯ್ತು ನೋಡಿ. வால் மட்டும் தாங்க பார்த்தேன், அதுக்குள்ள காணும். வால் மட்டும் தான் பார்த்தேன். நீ பாத்தியா? நடந்து போயிட்டே இருக்கு. புலி பக்கத்துல அந்த புதருக்கு பின்னாடி நடந்து போயிட்டே இருக்குங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு எல்லா வண்டிகளும் ஒன்றன் பின் ஒன்றா போயிட்டே இருந்தாங்க. நமக்கு முதல்ல புலியோட வால் மட்டம் தான் ஸ்பாட் ஆச்சு. என்னடா இது மிஸ் ஆயிடுச்சு, வால் மட்டம் தான் தெரிஞ்சுதுன்ற ஃபீலிங்கோட போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு புதருக்குள்ள படுத்துட்டு இருந்தது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா காட்டுல வச்சு ஒரு புலியோட தரிசனம் கிடைக்கிறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நம்ம தேக்கடியில பார்த்திருப்போம், ரொம்ப சின்ன சின்னதா தூரத்துல. ஆனா ஒரு சாட்டிஸ்ஃபைடா பார்த்தது ஃபர்ஸ்ட் டைமா இங்க தான். ஆனா இது பார்க்கும் போதும் தெரியாது நாளைக்கும் எனக்கு இன்னொரு புலி சைட்டிங் கிடைக்கும், அது பந்திப்பூர்ல அப்படின்றது எனக்கு தெரியாது. அது வேற லெவல் அனுபவமா இருந்தது. ஆனா இப்ப இந்த புலியை பார்த்த சந்தோஷத்துல அந்த பூரிப்போட கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சனோட இந்த சஃபாரியை நாங்களும் முடிச்சுக்கிட்டோம். என்னென்ன பார்த்த? அப்புறம் லெப்பர்ட் தான் சொல்லிட்டே, அப்புறம் என்ன சீத்தா அப்படின்ற. தேர்ட் சஃபாரியை முடிச்சிட்டோம். இன்னைக்கு ரொம்ப அட்டகாசமான சஃபாரி. நேத்து 2 நாளா நம்ம மிஸ் பண்ண எல்லா ஐட்டமும் இன்னைக்கு எனக்கு கிடைச்சது. ரொம்ப ஹாப்பி, சாட்டிஸ்ஃபைடாவே இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா நேத்து 2 சஃபாரிலயும் இந்தியன் கார் பார்க்கல, இன்னைக்கு பார்த்தோம். எலிஃபண்ட் நேத்து 2 சஃபாரிலுமே பார்த்தோம், இன்னைக்கு ஒரு எலிஃபண்ட் கூட பார்க்கல. ஒரே ஒரு டொமஸ்டிகேட்டட் எலிஃபண்ட் மட்டும் தான் பார்த்தோம் குட்டா ரோட்ல போகும்போது. அதுக்கப்புறம் முக்கியமான 2 பெரிய விஷயம், 2 சம்பவம்னா லெப்பர்ட் சைட்டிங், டைகர் சைட்டிங் ரெண்டுமே கிடைச்சது. லெப்பர்ட் மரத்து மேல ரெஸ்ட் எடுத்து இருந்தது கிடைச்சது. இந்த டைகர் தான் நம்ம பார்த்தோம். எப்படி உக்காந்து பார்த்துட்டு இருக்க பாருங்க புதர்ல இருந்து. இங்க நாகர்ஹோலே சாங்சுரியில இவங்க ஆர்கனைஸ் பண்ற சஃபாரி கண்டிப்பா சொல்லணும், ரொம்ப ஒர்த்துங்க, நல்லா பண்றாங்க. மத்த சஃபாரில நான் இது வரைக்கும் பாக்கல. எப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு நான் போறேன், இந்த ஜோன்ல நீ இருக்குன்ட்டு ஏ ஜோன் பி ஜோன் அது மாதிரி நிறைய எத்தனை ஜோன் இருக்குன்னு தெரியல. நான் பார்த்தது ஏ அண்ட் பி ஜோன். 3 டிஃபரெண்ட் கேட்ஸ்ல இருந்து ஆபரேட் பண்றாங்க. நம்ம வந்தது பாத்தீங்கன்னா தம்மனக்கட்டை சஃபாரி சென்டர்ல இருந்து. இது இல்லாம கேரளா கவர்மெண்ட்
அவங்களோட சைட்ல இருந்து நாகர்கோலே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு சஃபாரியும் ரன் பண்றாங்க. அது தோல்பட்டி ஃபாரஸ்ட் ரேஞ்சில இருந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல 4 ஏரியால இருந்து இந்த நாகர்கோலே நேஷனல் பார்க்குள்ள சஃபாரி ரன் பண்றாங்க. 3 கர்நாடகா கவர்மெண்ட் ரன் பண்றாங்க, 1 கேரளா கவர்மெண்ட் ரன் பண்றாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்ததுங்க. இது போல கம்யூனிகேட் பண்ணிட்டு இவங்க சஃபாரி ஆப்ரேட் பண்ணும்போது எங்க அனிமல் சைட்டிங் கிடைக்குதுன்னு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தோடனே நேரா டிரைவர்ஸ் அந்த லொகேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அனிமல் அலாம் கால்ஸ் எல்லாம் நான் 3 சஃபாரிலயுமே நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப என் மைண்ட்ல எப்படி இருக்குன்னா, இந்த நாகர்கோலேவே இன்னும் நிறைய டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஒவ்வொரு கேட் வழியாவும் வந்து அவங்களோட ரெசார்ட்ஸ்ல ஸ்டே பண்ணியும் அப்படின்னும் தோணுது. இந்த வீடியோஸ்க்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி அதெல்லாம் ஃபியூச்சர்ல பண்றத பத்தி கண்டிப்பா நானுமே ட்ரை பண்றேன். இந்த சஃபாரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் நாம இங்க இருந்து வெக்கேட் பண்ணிட்டு பந்திப்பூர்ல இன்னைக்கு அகாமடேஷன் புக் பண்ணிருக்கோம். அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா பந்திப்பூர்ல இது வரைக்கும் நான் ஸ்டே பண்ணது கிடையாது. அந்த வழியா போயிட்டு வந்துருவேனே தவிர ஸ்டே பண்ணது கிடையாது. பந்திப்பூர் சஃபாரியுமே நான் இப்பதான் ட்ரை பண்ண போறேன். அதே மாதிரி அந்த பந்திப்பூர் அகாமடேஷன்ல ரெசிடென்ட் லெப்பர்ட்ஸ் இருக்கு ரொம்ப காலமா. அந்த லெப்பர்டோட சைட்டிங்குமே நம்ம கிடைக்குதாங்கிறத பாப்போம். கபினி சஃபாரி இதோட முடிஞ்சது. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா வீடியோஸும் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டினியூஸா இது போல வைல்ட் லைஃப் ரிலேட்டட் கண்டென்ட்ஸை நம்ம பேக் டு பேக் போட்டுட்டே இருப்போம். தேங்க்யூ ஆல். நேரா வந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு நாம போன இடம் தான் பந்திப்பூர். அந்த பந்திப்பூர் நைட் ஸ்டே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. சிறுத்தை அகாமடேஷனுக்குள்ளவே வந்து ஆட்டம் காட்டுது. ஒரு பெரிய டஸ்கர் அகாமடேஷன் ஏரியாக்குள்ள வந்துருச்சு. அதை கும்கி யானை வச்சு துரத்துனாங்க. இந்த ஆப்ரேஷன் எல்லாம் கண் எதிர்க்க பார்த்தோங்க. இந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும் அடுத்த வீடியோ மூலமா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ போட்ட உடனே உடனுக்குடன் உங்களுக்கும் நோட்டிபிகேஷன் வர மாதிரி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Until then, it's a bye from How Rhythm Explore. Thank you.